வணக்கம். இந்த மாடல் செயின் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பாருங்கள். இந்த மாதிரி அரும்பு மாடலில் இருக்குது ஸ்டோன் செயின். அந்த பாக்ஸ் நம்ம வாங்கினோன்னா அந்த பாக்ஸில் எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க. பேக் செயின். நம்ம வாங்க வேண்டியது இந்த கியர் லாக்கு, கியர் வயர். இந்த கியர் வயர் இது கோல்டன் கலரில் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த செயின் செய்கிறதுக்கு இந்த சின்ன ஸ்கேலில் 4 சுற்று சுற்றிக்கலாம். கியர் வயர் அப்படி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். 4 சுற்று சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் கியர் வயர். அப்புறம் கட்டர். இவ்வளோ தான் தேவை. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் வளையம் இருக்கும். அந்த ஸ்டோனில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நம்ம எடுத்திருக்கோம். நான் தனியாக எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறது தனியாக, கோர்க்கிறது தனியாக, இந்த பேக் செயின் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை கியர் வயரை கோர்த்துடலாம். இந்த பக்கம் 2 ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் தான் நம்ம விடணும். இந்த கியர் வயர் கரெக்டாக வச்சுக்கணும். போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம இந்த சின்ன சின்ன டாலரை கோர்த்துக்கலாம். இது எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அதனால் நம்ம பார்க்கவே தேவையில்லை. நம்ம இதை அப்படியே லைனாக கோர்த்துட்டே வந்துடலாம். சென்டர் டாலரும் இல்லை இதில். அதனால் கவனம்லாம் அந்தளவுக்கு கவனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 ஹோல்லையும் விடுறோமான்னு தான் பார்க்கணும். இப்படி மாற்றி கோர்த்துறக்கூடாது. கரெக்டாக இந்த இதை வச்சு பார்த்து போடணும். இந்த மாதிரி கோர்க்கணும். பாருங்கள் எப்படி கோர்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு. இவ்வளோ கோர்த்தாச்சு. இதில் கவனம் செலுத்த வேண்டியது என்ன பண்ணணும்னா, இந்த ஒயிட் கலர் கல் இருக்கிற மாதிரியேவும் இந்த ரெட்டும் இருக்குதா, 2 கல்லும் சேமாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். மாற்றி சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஹோல்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம மாட்டியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். இதை தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த செயின் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வீடியோவில் நான் போட்டதை பார்த்துருப்பீங்க. இந்த செயினில் பாருங்கள், இங்கே டாலர் இருக்குது. டாலர் இந்த பக்கம் ஒரு மாதிரி மாங்காய் இந்த பக்கம் பார்த்துருக்கோம், இந்த பக்கம் பார்த்துருக்கோம். இடையில வேறு நம்ம ஸ்டோன்ஸ் வேறு இருக்குது, குட்டி குட்டி இது இருக்குது, பால்ஸ் இருக்குது. அதை நம்ம கவனமாக நம்ம பார்த்து போடணும். இந்த இதில் அப்படி இல்லை. நெட்டுக்கு போகிறதுனால நம்ம இந்த இதை மட்டும் கரெக்டாக வச்சு போட்டால் போதும். இந்த மாதிரி டாலர் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா டாலரை சென்டரில் வச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் எப்படி போடணும், இந்த பக்கம் எப்படி போடணும்னு கவனமாக பார்த்து போடணும். அவ்வளோதான் இந்த இதில் பார்க்க வேண்டியது. எல்லா ஸ்டோன்ஸையும் கோர்த்து முடிச்சாச்சு. எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு தானே ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி முடிக்கும் போதும் அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு தான் முடிக்க போகிறோம். இதில் ஹோல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதே மாதிரி இங்கே இருக்குது. இப்போ இந்த கியர் வயரை இந்த 2 ஹோல்குள்ளே விட்டுறணும். விட்டுறலாம். நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு வெளியில் தெரியாத மாதிரி போட்டுறணும். முடிச்சு போடாமலும் பண்ணலாம். முடிச்சு போட்டிருக்கேன் நான். இப்போ கியர் லாக் போட்டுடலாம். கியர் லாக் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுதான் கியர் லாக். இது 1 இல்லைன்னா 2 இது போட்டுக்கலாம். 2 கியர் வயருக்குள்ளேயும் இந்த கியர் லாக் போட்டுறணும்.
நான் இப்போ ஒரு இதுதான் போட்டிருக்கேன். நல்லா நெருக்கி உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சு இந்த கட்டரை வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது லாக் ஆகிக்கும். உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், லாக் ஆகிருக்கும். நகலாது எங்கிட்டும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த பேக் செயினை கோர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2 ரிங் எடுத்து வச்சுக்கணும். ஏதாவது ஒரு ஹோலில், இந்த லாஸ்ட்டு ஹோலில் இந்த ரிங் எடுத்து மாட்டிட்டு அதை இந்த ஹோலில் போட்டுறணும். கட்டரை வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். கட்டரை வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த சைடு இந்த கொக்கி இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் இதில் போட்டுறணும். இந்த ரிங்கில் மாட்டி ப்ரெஸ் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த கொக்கி மாட்டுறதை மட்டும் நம்ம வலது கை பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதை மட்டும் நம்ம ஞாபகமாக வச்சு கோர்த்துக்கலாம். மாற்றினாலும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். நம்ம பார்த்துக்கோங்க. கடைகளில் வந்து ஹோல்சேல் கடைகளில் வாங்குங்க. இது மாதிரி இது டெம்பிள் ஜுவல்ஸ், ஆன்டிக் ஜுவல்ஸ்னு கேட்டிங்கன்னா அவங்க பாக்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து வாங்கி போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இந்த ஸ்டோன் வந்து வெரைட்டியாக இருக்குது. கலர்ஸும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கி போட்டுக்கலாம். தங்க நகையை விட இப்போ இந்த மாதிரி டெம்பிள் ஜுவல்ஸ் போடுறது தான் ஃபேஷனாக இருக்குது. நீங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.